Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மாநிலங்களவை தேர்தலுக்கான காங்கிரஸ் வேட்பாளராக கிறிஸ்டோபர் திலக் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது செய்தியாளர் புவியரசன் வழங்க கேட்கலாம். புவியரசன், விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான வேட்பாளராக கிறிஸ்டோபர் திலக் என்பவரை அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அறிவித்துள்ளது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை சீட்டை திமுக ஒதுக்கியது. நீண்ட இழுபறிக்கு பிறகு நேற்று நடந்த பேச்சுவார்த்தையில் இந்த முடிவு எட்டப்பட்டது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகளும் அதே போல் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் வழங்கப்படும் என இரு கட்சிகளும் ஒப்பந்தம் செய்திருந்தன. இந்த நிலையில் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள அந்த மாநிலங்களவை இடத்திற்கான காங்கிரஸ் வேட்பாளராக கட்சியின் தேசிய செயலாளராக உள்ள கிறிஸ்டோபர் திலக் பெயரை அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அறிவித்துள்ளது. கிறிஸ்டோபர் திலக் தற்போது காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மணிப்பூர், நாகாலாந்து, சிக்கிம் மற்றும் திரிபுரா உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களுக்கு பொறுப்பாளராக செயல்பட்டு வருகிறார். அவர் தனது அரசியல் பயணத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் தொடங்கி தேர்தல் குழு, சொத்து பாதுகாப்பு குழு உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றி இருக்கிறார். மணிப்பூர் மாநிலத்தில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களின் போது காங்கிரஸ் கட்சியின் நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதில் முக்கிய பங்கு வகித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் எல்லை பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், மாணவர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விவரங்களையும் அவர் கவனம் செலுத்தி இருக்கிறார். அதே போல் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு, அதாவது 100 நாள் உறுதியளிக்கப்பட்ட வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை மாற்றியதற்கு எதிராக நாடு முழுவதும் நடைபெற்ற காங்கிரசின் சார்பாக நடைபெற்ற ஒருங்கிணைப்பு போராட்டத்தை இவர் ஒருங்கிணைத்திருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்த பேச்சுவார்த்தையில் திமுக சார்பில் ஒதுக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு இவர் இப்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பு தற்போது காங்கிரஸ் கமிட்டி வெளியிட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பதவிக்கு மட்டும் இல்லாமல் காங்கிரசின் சார்பாக 6 பேரை காங்கிரஸ் நியமித்திருக்கிறது. அதே போல் சத்தீஸ்கர் மாநிலத்தின் சார்பாக தேவி நேட்டம், அதே போல் ஹரியானா சார்பில் கரம்பீர் சிங், அது மட்டும் இல்லாமல் ஹிமாச்சலில் இருந்து அனுராக் சர்மா, அதே போல் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டிருக்கும் ஒரு மாநிலங்களவை சீட்டுக்கு கிறிஸ்டோபர் திலக்கை காங்கிரஸ் பரிந்துரைத்துள்ளது. அதே போல தெலுங்கானா மாநிலத்தில் இருந்து அபிஷேக் மனு, அதே போல் தெலுங்கானாவில் மற்றொரு சீட்டுக்கு நரேந்தர் ரெட்டியும் காங்கிரஸ் பரிந்துரைத்திருக்கிறது. திமுக காங்கிரஸ் இடையே பலத்த கூட்டணியில் பல இழுபறிக்கு நடுவே இந்த பேச்சுவார்த்தையானது நேற்று நடைபெற்றிருந்தது. அதில் எட்டப்பட்ட முடிவின் காரணமாக மாநிலங்களவை சீட்டு நேற்று ஒதுக்கப்பட்டது. அதன் விளைவாகவே இன்று இந்த அறிவிப்பானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பில் காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்டோபர் திலக் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி புவியரசன்.